ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 125 எதிரியோடு உடன்பாடு செய்து கொள்தல் மற்றும் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். எதிரியோடு உடன்பாடு செய்து கொள்தல். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 57 முதல் 59 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, உங்கள் சொந்த உடன் பிறப்புகளுடனும் நீங்கள் நேசிக்கிற ஜனங்களுடனும் உங்கள் தூரத்து அயலானிடத்திலும் கூட நீங்கள் புனிதமாயும் தாராள குணத்தோடும் வளைந்து கொடுக்கும் தன்மையோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும். இதிலே வழக்கு வந்து நீ நீதிமன்றத்துக்கு உன் எதிரியுடன் செல்ல அவசியம் நேரிட்டால், மனிதனே உனக்கு சொல்கிறேன், நீ அதிக தீமைகளுக்குள்ளே உன் சொந்த குற்றத்தினாலேயே இருப்பதை காண்பாய். ஆகவே உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வழியிலேயே உன் எதிரியுடன் சமாதானம் செய்து கொள். நீ சரியாய் இருந்தாலும் தப்பாய் இருந்தாலும் அப்படியே செய்து கொள். ஏனென்றால் மனித நியாயம் எப்போதும் குறையுள்ளது. பொதுவாக ஒரு கூர்மதி உடையவன் நீதியை தோற்கடித்து விடுவான். குற்றவாளி மாசற்றவனாக கருதப்பட வேண்டியதாகிவிடும். குற்றமற்ற நீயோ குற்றம் செய்பவனாக காணப்படுவாய். அப்போது உன்னுடைய சரியான நிலை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. நீ வழக்கில் தோற்று போவாய். நீ மான நஷ்டம் ஏற்படுத்தியதாக தீர்ப்பிடப்படுவாய். நீதிபதி உன்னை சட்டத்தை நிறைவேற்றுகிறவனிடம் ஒப்படைப்பார். அவனோ நீ கடைசி காசு உத்தரிக்கும் வரை உன்னை விடமாட்டான். விட்டு கொடுத்து இருங்கள். உன் அகங்காரம் அதனால் போகிறதா? நல்லது. உன்னிடமிருந்து பணம் பிடுங்கப்படுகிறதா? அதைவிட நல்லது. உன்னுடைய புனித தன்மை வளர்ந்தால் அதுவே போதும். தங்கத்தை எண்ணி ஏங்காது, புகழப்பட தேடாது. கடவுள் உன்னை புகழட்டும். உன்னுடைய பணப்பை மோட்சத்தில் இருக்கும்படி நிச்சயப்படுத்திக் கொள். பின் உன்னை நோக செய்கிறவர்களுக்காக ஜெபி. அவர்கள் பரிகாரம் செய்யும்படி வேண்டிக் கொள். அது நடக்குமானால் அவர்களே உனக்கு மதிப்பளித்து பொருட்களையும் தருவார்கள். அவர்கள் தராவிட்டால் கடவுள் தருவார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் எதிரியோடு உடன்பாடு செய்து கொள்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. இதை தொடர்ந்து நடைபெற்ற மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல் 35 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். ராயப்பர் இயேசுவை பார்த்து, எத்தனை தடவைகள் நாங்கள் சகோதரரை மன்னிக்க வேண்டியிருக்கும்? அவர்கள் குருக்களுக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்களை எத்தனை தடவை மன்னிப்பது? அவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்களை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? ஏனென்றால் காரியங்கள் இப்போது நடப்பது போல் அப்போதும் நடப்பதாய் இருந்தால் அவர்கள் நிச்சயம் எங்களுக்கு எதிராக பாவம் செய்வார்கள்.
ஏனென்றால் அவர்கள் உமக்கு எதிராய் எத்தனையோ தடவை பாவம் செய்கிறார்கள். நான் எப்போதும் மன்னிக்க வேண்டுமா, அல்லது குறிப்பிட்ட தடவைகளா, உதாரணமாக 7 தடவைகளா, அல்லது கூடுதலாகவா என்று கேட்டார். இயேசு பேதுருவை பார்த்து, 7 தடவை என்று நான் சொல்ல மாட்டேன், 70 தடவை 7 என்று சொல்லுவேன், எண்ணிக்கை இல்லாத தடவை. ஏனென்றால் பரலோக பிதாவும் பல தடவைகள், பெருந்தொகையான தடவைகள் உங்களை மன்னிக்கிறார். நீங்களும் உத்தமராய் இருக்க வேண்டும். ஆகையால் உங்களுக்கு அவர் செய்கிறது போல நீங்களும் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் பூமியில் கடவுளின் பிரதிநிதிகளாய் இருப்பீர்கள். இன்னும் எல்லாருக்கும் உதவியாக ஒரு உவமையை சொல்கிறேன். நான் முன்பு ஜனங்களுக்கு கூறியது இப்பொழுது ஜனங்களிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களிடம் முற்று பெற வேண்டும். அப்போஸ்தலனான யோனாவின் சீமோன் என்னிடம் எத்தனை தடவை நான் மன்னிப்பது, யாரை, ஏன் என்று கேட்டான். அவனிடம் தனியாக நான் பதில் சொன்னேன். அதை இப்பொழுது மறுபடியும் சொல்கிறேன். நீங்களும் அதை தெரிந்திருப்பது நியாயம்தான். கேளுங்கள். எத்தனை தடவை, எப்படி, ஏன் நீங்கள் மன்னிக்க வேண்டும்? கடவுள் மன்னிப்பது போல் நீங்கள் மன்னிக்க வேண்டும். கடவுள் 1000 தடவை மன்னிக்கிறார். ஒருவன் 1000 தடவை பாவம் செய்து 1000 தடவை மனஸ்தாபப்படுவானானால் கடவுள் மன்னிப்பதற்கு பாவம் செய்கிற மனிதன் இனி பாவம் செய்ய விருப்பம் இல்லாதிருக்க வேண்டும். அவன் செய்கிற பாவம் மனித பலவீனமே என்றிருக்க வேண்டும். விரும்பி பாவத்தில் நீடிக்கும் விஷயத்தில் கற்பனைகளை மீறுவதற்கு மன்னிப்பில்லை. இப்படிப்பட்ட மீறுதல்கள் தனிப்பட்ட ஒருவனுக்கு தனிப்பட்ட முறையில் துயரம் ஏற்படுவதுமாயில் அவன் அதை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு தீங்கிழைக்கிறவர்களை எப்போதும் மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கப்படும்படியாக நீங்கள் மன்னியுங்கள். ஏனென்றால் நீங்களும் கடவுளுக்கு எதிராகவும் சகோதரர்களுக்கு எதிராகவும் பாவம் செய்தீர்கள். மன்னிப்பானது மன்னிக்கிறவனுக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறக்கிறது. அது ஒரு அரசனுக்கும் அவனுடைய ஊழியர்களுக்கும் நடந்ததை போலிருக்கிறது. ஒரு அரசன் தன் ஊழியர்களின் கணக்கை விசாரிக்க விரும்பினான். உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்களில் இருந்து தொடங்கி ஒவ்வொருவராக அழைத்தான். அவர்களில் ஒருவன் அரசனுக்கு 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அவன் வீடு கட்டவும் ஏகப்பட்ட ஜாமான்களை வாங்கவுமே அந்த கடன். அரசன் கொடுத்திருந்த கடனை அவனால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் ஏறக்குறைய நியாயமான காரணங்களுக்காக அவனுக்கு வழங்கப்பட்ட கடன் பணத்தை அவன் கவனமாக செலவிடவில்லை. அவனுடைய அசம்பந்தத்தை பற்றியும் அவன் தன் வாக்கை காப்பாற்றாததை பற்றியும் அவன் மேல் அரசன் கோபம் கொண்டு அவனுடைய மனைவி, மக்கள் எல்லா உடைமைகளையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்போது அந்த ஊழியன் அரசனின் காலில் விழுந்து அழுது, என்னை போகவிடும், உமக்கு கடன்பட்ட எல்லாவற்றையும்
கடைசி காசு வரை செலுத்தி விடுவேன் என்று மன்றாடினான். அவ்வரசன் நல்லவன் ஆதலால் ஊழியனின் இக்கட்டை பார்த்து இரக்கப்பட்டான். மேலும் நோயின் காரணமாகவே அவ்வூழியன் அசம்பந்தமாயிருந்தான். அதனால்தான் கடனை செலுத்தவில்லை என்றறிந்ததும் அந்த கடனையே அவனுக்கு மன்னித்து விட்டான். அந்த ஊழியன் மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றான். ஆனால் அவன் போகும் வழியில் தான் அரசனிடம் பெற்ற 10,000 தாலந்திலிருந்து 100 தெனாரியம் மட்டும் கடன் பெற்றிருந்த இன்னொரு ஊழியனை சந்தித்தான். அரசனுடைய பாதுகாப்பு தனக்கு உள்ளது என்று அவன் உணர்ந்ததால் எதையும் தான் செய்யலாம் என்று எண்ணி அந்த நிர்பாக்கிய ஊழியனை கழுத்தை பிடித்து உன் கடனை திருப்பி கொடு என்றான். அவன் அழுது கொண்டே மன்றாடி இவன் கால்களை முத்தமிட குனிந்தபடி என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு அதிக துரதிருஷ்டமாய் இருந்தது, என் மேல் கொஞ்சம் பொறுமை காட்டும், உமக்கு எல்லாவற்றையும் நான் செலுத்தி விடுவேன் என்று சொன்னான். ஆனால் அந்த கொடிய ஊழியன் காவல் சேவர்களை அழைத்து அவன் தன் கடனை திருப்பி கொடுக்க செய்யவும் அல்லது தன் சுயாதீனத்தையும் உயிரையுமே இழக்கட்டும் என்று அவனை சிறைச்சாலையில் போட வைத்தான். அந்த பரிதாப மனிதனுடைய நண்பர்கள் இதை கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அரச எஜமானிடம் போய் இதை அறிவித்தார்கள். இதை அறிந்த அரசன் இரக்கமற்ற அந்த ஊழியனை தன் முன்பாக கொண்டு வர கட்டளையிட்டான். அவனை கடுமையாக பார்த்து, நீ இரக்கமுள்ளவனாகவும் செல்வந்தனாகவும் ஆகும்படியாக முதல் தடவை உதவி செய்தேன். அடுத்து நான் உன்மேல் பொறுமையாய் இருக்க கேட்டுக்கொண்ட போது உன் கடனை மன்னித்து உதவி செய்தேன். ஒரு அரசன் நான் இவ்வளவு இரக்கம் காட்டியிருக்க நீ உன் உடன் ஊழியனுக்கு இரக்கம் காட்டவில்லை. உன்னை நான் நடத்தியது போல் நீ ஏன் உன் சக ஊழியனை நடத்தவில்லை என்று கூறி கோபத்தில் சிறை அதிகாரிகளிடம் அவனை ஒப்படைத்து இவன் தன்னிடம் சொற்பமாக கடன் பட்டவனுக்கு இரங்கவில்லை, ஆனால் அரசனாகிய என்னிடமிருந்து எவ்வளவோ இரக்கத்தை பெற்றுக் கொண்டான். ஆதலால் இனி இவன் மேல் இறங்க மாட்டேன் என்று கூறிவிட்டான். இதுபோலவே நீங்கள் உங்கள் சகோதரர்கள் மேல் இறங்காவிட்டால் என் பிதாவும் உங்களுக்கு செய்வார். ஏனென்றால் கடவுளிடமிருந்து இவ்வளவு பெற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு விசுவாசியை விட கூடுதல் குற்றம் உள்ளவர்களானால் அவ்வாறு நடக்கும். மற்ற யாரையும் விட அதிக குற்றமற்றவர்களாய் இருப்பது உங்களுக்கு கடமை ஆகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு பெரிய பொக்கிஷத்தை தந்திருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு அவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களை போல் அன்பும் மன்னிப்பும் வழங்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களில் யாராவது தான் கடவுளுக்காக மேற்கொண்ட பணிக்கு தன்னை பலியாக்க விருப்பமில்லாதிருந்தால் அவன் போய்விடட்டும், அதிலே அவன் தவற வேண்டாம். அதாவது அவன் தன்னுடையவும் மற்றவர்களுடையவும் பரிசுத்த தரத்துக்கு
ஆபத்தாய் இருக்க வேண்டாம். கடவுளை உங்கள் நண்பனாக கொண்டிருங்கள். பலவீனமாய் இருக்கிற உங்கள் சகோதரர்களை உங்கள் உள்ளத்தில் இருந்து மன்னியுங்கள். அப்போது அப்படி மன்னிக்கிற நீங்களும் பிதாவினால் மன்னிக்கப்படுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 125 எதிரியோடு உடன்பாடு செய்து கொள்தல் மற்றும் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.